Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் மாம்பழ ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிச்சமான இந்த மாம்பழத்தை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். நம்ம இந்த ஹல்வா செய்யும் பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜில் வேறு என்னென்ன ரெசிபிஸ் செய்யலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். 1/2 கிலோ மாம்பழத்தை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். 150 கிராம் சர்க்கரை, நெய், ஏலக்காய், திராட்சை, முந்திரி. இப்போ நம்ம 150 கிராம் சர்க்கரையை இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். 1/2 கிலோ மாம்பழத்துக்கு 150 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். மாம்பழத்தில் வந்து நார் இருக்கிற மாதிரி மாம்பழம் எடுத்துக்காதீங்க. நல்ல இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை போட்டு கலந்துடலாம். இப்போ நம்ம கலந்தாச்சு. கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துடுங்க. இதுக்கு வந்து அதிகமாக நெய் கூட தேவைப்படாது. 1 ஸ்பூன் நெய் போதும். இப்போ முந்திரி வறுபட்டுருச்சு. நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையும் முந்திரியும் நல்லா வறுத்துடுங்க. இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம மாம்பழம் சர்க்கரையை சேர்த்து வச்சுருக்க மிக்ஸை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்டி எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஜாம் மாதிரி நீங்கள் சப்பாத்தி ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாம்பழ பாயாசம் செய்யும் பொழுது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் பொழுது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அடுத்தது முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துடுங்க. உங்களுக்கு வந்து கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இந்த மாதிரி திரண்டு வரும்பொழுது நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுடைய மாம்பழ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான மாம்பழ ஹல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.